வணக்கம். நாம் எல்லாருமே சக்திமயம். பிரபஞ்சமும் ஒரு சக்தி. பிரபஞ்ச சக்தியோட நம்மளுக்குள்ளார இருக்கிற சக்தியை இணைச்சா நம்மளுடைய அளவற்ற ஆற்றல் வெளிப்படும். எப்படி ஒரு ரேடியோவையோ 91.1 எஃப்எம்னா நம்ம ஒரு டியூனிங் பண்றோம். ஒரு டிவியில அதிர்வலைகள் எல்லா இடத்துல தான் இருக்கு. ஒலி அலைகள், ஒலி அலைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை டியூன் பண்ணும்போது அதை ரீச் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்குள்ளார இருக்க இந்த சக்தி பிரபஞ்ச சக்தி கூட டியூன் பண்ணி நம்மளால போக முடிஞ்சா அந்த அளப்பரிய ஆற்றல் நமக்கு வரும். எப்படி பண்ணலாம்? அதுக்கு சில டெக்னிக் இருக்கு. ஹாய், என் பேரு சந்திரபானு. நான் ஒரு லைஃப் கோச்சு, எனர்ஜி ஹீலர், அது காஸ்மிக் எனர்ஜி ஹீலர். அது மாத்திரம் இல்லாம முத்ரா தெரபிஸ்ட். இன்னும் சில பட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுறலாம். நான் இந்த ஹீலிங்க்கு வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை. இது இயர் 1999. டாக்டர் கலாம் எங்களுடைய சயின்டிஃபிக் அட்வைசரா இருந்தாரு. அவர் 3 பதவியை வகிச்சார். அப்போ அவர் பிரசிடென்டாலாம் ஆகல. அப்போ அவருக்கு கீழே என் கணவர் இளவழகன், அப்புறம் டாக்டர் டபிள்யூ செல்வமூர்த்தி, அவங்க ஒரு டிஜியா இருந்தாங்க லைஃப் சயின்ஸ்க்கு. அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங்காக சென்னைக்கு வந்தாங்க. கதை கேட்குற ஆர்வம் இருக்குல்ல எல்லாருக்கும். ஒரு குட்டி கதை சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க ஒரு மீட்டிங்காக வரும்பொழுது டாக்டர் கலாம் அவங்கள கூப்பிட்டு சொன்னாரு, நீங்கெல்லாம் பிசியாலஜி, உடற்கூறு, உடல் எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் பத்தி படிக்கிறவங்க. சென்னையில மிஸ்ஸஸ் செல்லம்மாள் நடராஜன் இருக்காங்க. நடராஜன் சார் அப்போ சிவிஆர்டி ஆவடியோட டைரக்டரா இருந்தாரு. அவங்கள போய் பாருங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என்னவோ கையை எப்படி ஆட்டியே அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். உடம்புல என்ன ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணிடுவாங்களாம். அப்படியே கையை ஆட்டியே அவங்க ஹீல் பண்றாங்களாம். அது எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, சயின்டிஸ்ட் தானே நீங்களான்னு நினைச்சார். அப்போ இப்படி அனுப்பிச்ச உடனே இவங்க வந்தாங்க. இவங்க ஒரு காங்கிரஸ்க்காக வந்தாங்க. எஃப்ஐபிஎஸ் காங்கிரஸ்க்கு 3 நாள் 3வது நாள் ஆவடிக்கு போனாங்க. அங்க போனா மிஸ்ஸஸ் நடராஜன் இப்படி பேசிட்டே இருக்கும்போது கையெல்லாம் ஆட்டல. கையை ஆட்டாமலே அவங்க கண்டுபிடிச்சு என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டாங்க, உங்களுக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்குன்னு, டிப்ளீட்டடா இருக்கு எனர்ஜி அப்படின்னு. ஆச்சரியமா போயிடுத்து இருக்கு. ஏன்னா அப்பதான் ஜாண்டிஸ் சரியாயி அவர் போயிருக்காரு. ஆமா. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிருக்கோம். ஒரு 3 பேருமே எல்லாரையும் அவங்க ஒரு ஃபியூஸ் மினிட்ஸ்ல ஹீல் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி சக்தியா அமைச்சிட்டாங்க. இவர் அங்கேருந்து டெல்லி கதை கதையா சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஆர்வம். இந்த மெடிசன் இல்ல, அலோபேத்திக் மெடிசன் இல்லாம இந்த ஹோமியோ, மத்த மெடிசன், ஆயுர்வேதா, அது இல்லாம இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரபிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசை. இப்படி ஒரு வாய்ப்பு கூடிய சீக்கிரம் வரும் நான் எதிர்பார்க்கல. நான் அப்ப டிஆர்டிஓல பிளான் அண்ட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட்ல வேலையில இருந்தேன். அப்போ ஒரு மீட்டிங்காக எல்லா லேபுக்கும் நான் போவேன். எங்க டைரக்டர் என்னதான் அனுப்புவாங்க. அப்போ வந்ததப்போ அந்த சிவிஆர்டிக்கு ஒரு மீட்டிங்காக வந்தபோது, மீட்டிங் முடிஞ்சோடனே டாக்டர் நடராஜன்ட்ட சொன்னேன், சார் எனக்கு உங்க ஒய்ஃபை பார்க்கணும். வந்ததுலேருந்து இவ்வளோ அவரை பத்தியே ஒரே கதை கதையா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அவரை பார்க்கணும், அவங்கள பார்க்கணுமே. அதுக்கு என்ன, வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போனார் அவங்க வீட்டுக்கு. போனா மிஸ்ஸஸ் நடராஜனும் நாங்களும் இன்னும் நேத்தே இனிய பழக்கம் இல்லை, ஜென்ம ஜென்மமா பழக்கம் மாதிரி நாங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போதான் அந்த எனர்ஜியை பத்தி, எனர்ஜி ஹீலிங் பத்தி, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி இன் திஸ் வேர்ல்ட். ஓகே, உலகத்துல எல்லாமே சக்தி மயம் தான். அந்த சக்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும். நம்ம அதிக சக்திசாலியா இருந்தா அதிக சக்தியிலேருந்து எங்க தேவையோ இருக்கோ, குறைவான இடத்துல, ஒரு தண்ணி உயரமான இடத்துல அழுத்தத்தோட இருந்தா எப்படி கீழே நோக்கி பாயுதோ அது மாதிரி சக்தியை நம்மளால செலுத்த முடியும். இதுதான் பிராணிக் ஹீலிங்கோட ஒரு தாத்பரியம். அப்போ அவங்க சொன்னாங்க, பேசிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வருது. பாருங்க எப்படி எல்லாம் கனெக்ட் த டாட்ஸ், எப்படி எல்லாம் கதை வருதுன்னு பாருங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு பத்மினி சொல்றாங்க, நான் நாளைக்கு பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் நடத்த போறேன் செல்லம்மா, உன்னுடைய பிளெஸிங்ஸ் வேணும். வா பானு, அவங்க நடத்த போறாங்களா, நீ போறியா கிளாஸ்க்கு, இவங்க கேக்குறாங்க என்கிட்ட. அவ்வளவுதான், உடனே ஒரு கால் போடு, பசங்க கிட்ட வீட்டுல எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கு. ஏன்னா அவங்க மேனேஜ் பண்ண அவங்களுக்கு எல்லாம் ஜாலி தான், நான் இல்லாம இருந்தா. அவங்க உடனே, அம்மா அம்மா நீ 2 நாள் இல்ல 3 நாளே இருந்து படிச்சுட்டு வான்னு சொல்லிச்சுங்க. சரின்ட்டு இந்த டிக்கெட் எல்லாம், ஏர் டிக்கெட் எல்லாம் மாத்திட்டு ஸ்டார்ட் பண்ணேன் என் பிராணிக் ஹீலிங் ஜேர்னி. அதுக்கப்புறம் டெல்லியில போய் மீதியெல்லாம் கத்துக்கிட்டு 2006ல மாஸ்டர் ஜோகோக்ஸி ஆக்ரால ஒரு 3 நாள் ரிட்ரீட் வச்சாரு. அதுலயும் கத்துக்கிட்டேன். 25 வருஷத்துக்கு மேல பிராணிக் ஹீலிங்ல நிறைய லெவல் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அர்ஹாட்டிக் யோகாவும் கத்துக்கிட்டு,
நான் எல்லாருக்கும் ஹீலிங் பண்ணேன். ஒரு டீச்சர் ட்ரைனிங் எடுத்து எல்லாருக்கும் பிராணிக் ஹீலிங் எப்படி பண்றதுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அத ஃபவுண்டர்ஸ் ரிச்சர்ட் ஜான் கிரைண்டரும் ரிச்சர்ட் வேண்ட்லரும் அவங்களுடைய புத்தகத்தை படித்தேன். அதுக்கப்புறமா அவங்களுடைய வகுப்புலையும் போய் ஆன்லைனில், அப்போது ஆன்லைனில் கிடையாது, ரெக்கார்டட் வரும், அதில் போய் சேர்ந்து அதையும் கற்றுக்கிட்டேன். NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் இப்படி படிப்படியாக ஒன்று ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ரேக்கி இஸ் டிவைன் எனர்ஜி, நம்மளை சுற்றியில் இருக்க எனர்ஜியை எப்படி சேனலைஸ் பண்ணி எப்படி உடம்பை தொட்டாலும் நான் டச் தெரப்பியும் இருக்குது, அதில் டிஸ்டன்ட் ஹீலிங் இருக்குது, பிராணிக் ஹீலிங் நான் டச் தெரப்பி தான். நான் உங்களை நினைச்சா போதும் உங்களுக்கு ஒரு ஹீலிங் பண்ணுறேன்னு பண்ணி நம்ம அதிர்வலைகள் என்ன அலைவுகள் அது இல்லாமல் அதில் சில ப்ரொசீஜர் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது, இந்த படி பண்ணணும் ஹீலிங் பண்ணணும்னா அப்படின்னு இருக்கு, அதெல்லாம் உபயோகிச்சு பண்ணலாம். ரேகியும் அதே மாதிரி தான், அது ஒரு டிவைன் எனர்ஜி, சுற்றியில் இருக்க டிவைன் எனர்ஜி எப்படி சேனலைஸ் பண்ணி நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது அதை கற்றுக்கிட்டேன். அப்படி இந்த ரேக்கியிலேருந்து அந்த ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்களே ரஞ்சனி கிருஷ்ணன், அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ வா நம்ம சாய்பாபா மந்திரில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மிஸ்டர் சஞ்சீவ் சொல்லித்தரார், நம்ம அங்கே போய் கற்றுக்கிட்டா அங்கே போய் கிளினிக்கில் சாட்டர்டே சர்வ் பண்ணணும், போகலாமான்னு கேட்டாங்க. கரும்பத்தி நக்குலியா இன்னொரு ஹீலிங் மொடாலிட்டி வந்துடுது சொல்லுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட் ரெடியாக இருக்கும்போது டீச்சர் வருவாங்கன்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு டீச்சராக அறிமுகமானாங்க. ரிஃப்ளெக்ஸாலஜி கற்றுக்கிட்ட ஒரு 3 வருஷம் சாய்பாபா மந்திரில் லோதி காலனியில் 3 டெய்லி சாட்டர்டே நாங்கள் ஹீலிங் பண்ணுவோம். ஃப்ரீ கிளினிக் தான். சஞ்சீவ்ஜி என்னென்ன மொடாலிட்டி சொல்லுவார், என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவார், அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். தெரபிஸ்டாக இருந்தோம். இதுலேருந்து ஆரம்பிச்சது எனது பயணம். அப்புறம் அக்குப்ரெஷர், முத்ரா தெரப்பி, முத்ராஸ், அப்புறம் பாரதிய யோக் சன்ஸ்தான், அவங்க பார்க்ல எல்லாம் கிளாஸ் நடத்துவாங்க. யோகா, பிராணாயாமா, முத்ரா, இதெல்லாம் அங்க ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. யோகா கோல்டகானாவில் அந்த இன்ஸ்டிடியூட்ல போய் யோகா கத்துக்கிட்டேன். கிரியா யோகா பரமஹம்ச யோகானந்தாவோட அந்த இது அதுவும் ஒருத்தர் குருகாவில் அவருடைய டிசைபிள் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கு போகணும். 10ஆவதுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருக்கும்பொழுது ஆர்ட் ஆஃப் லிவிங் கிரியா யோகா அந்த கற்றுக்கிட்டோம். சுதர்ஷன் கிரியா, அதெல்லாம் ஆர்ட் ஆஃப் லிவிங். அது இல்லாமல் நிறைய மெடிடேஷன், விதவிதமான ப்ரீதிங் ப்ரேயர் டெக்னிக்ஸ் இது கற்றுக்கிட்டே இருக்கும்பொழுது டேப்பிங், அதாவது நம்ம ஜஸ்ட் டச்சிங் டேப்பிங் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இன் த பாடி வி கேன் ஆக்டிவேட் கிளியர் த மெரிடியன்ஸ். இந்த சேனலை கிளியர் பண்ணி நம்மளால நம்மளே எங்கெங்கே பிளாக் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட முடியும். இது கேரி கிரைண்டர் சொல்லி கொடுத்தாரு. இதையும் நான் போயிட்டு அப்போல்லாம் மெயில் தான், 20 வருஷத்துக்கு முன்னாடி மெயில் மூலமாக தான் போய் அங்கே இந்த சைட்டில் போய் ஜாயின் பண்ணி அதுவும் கற்றுக்கிட்டேன். இன்னமும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அதில் நிறைய புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ப்ரீ டேப்பிங், EFTன்னு சொல்லுவாங்க, எமோ ஃப்ரீ டெக்னிக். அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்க ஒரு பிரச்சனைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு எமோஷன் தான் காரணம். சில பேருக்கு ரொம்ப ஷோல்டர் வலியா இருக்கும். ஏன்னா அவங்க அவங்க மனசுக்குள்ளார என்ன பாரம்னா, எல்லா பொறுப்பும் என்னுடைய தோள்பட்டையில நான் தான் சுமக்கிறேன், என் தோல்ல சுமக்கிறேன். அதனால அவங்களுக்கு இந்த எமோஷன் இருக்கும்பொழுது நம்மளால நம்மளுடைய கடமையை சரியா செய்ய முடியுமா, அந்த பயம் வரும்பொழுது அந்த கடமையை செய்யும்போது அவங்களுக்கு ஷோல்டர் வலி வரும். இது லூயி ஹேவோட தியரி. அவங்களுடைய புக்ஸ் பார்த்தேன், நிறைய படித்தேன். அவங்களுடைய இதை போய் பார்த்து அவங்களுடைய சேலஞ்சு அதையும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஒரு மிரர் டெக்னிக், நிறைய டெக்னிக் அவங்களும் சொல்லி எடுத்திருக்காங்க. ஆல் இஸ் வெல் இன் மை வேர்ல்டு, 3 idiots வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் நாங்களாம். இந்த இன்ஃபினிட்டி ஆஃப் த வேர்ல்டு வேர் ஐ எம், எவ்ரி திங் இஸ் ஹோல் அண்ட் கம்ப்ளீட், ஆல் இஸ் வெல் இன் மை வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த இதையும் கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இதோட நிக்கல என்னுடைய ஜேர்னி. ஆரம்பிச்சேன், போனோம். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லி டாக்டர் ஹியூலன் மரியோ சிமியோனா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. ஹவாயின் ஏலியர் ட்ரெடிஷன், அதை கற்றுக்கிட்டோம். அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேன் சீக்ரெட் மூவி உலகத்தையே ஒரு கலக்குச்சு. அதுலேருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்தது. ஏப்ராம் ஹிக்ஸ், அந்த இது சொல்ல முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. ஜாக் கேன்ஃபீல்ட்லேருந்து, நெவில் கோடார்ட்லேருந்து, சில்வா மெடிடேஷன், இது டெல்லியில் இருக்கும்போது சில்வா மெடிடேஷனும் கற்றுக்கிட்டோம் நாங்கள். இதுக்கப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்துதா. அப்புறம் எங்கள் ரஞ்சினி மேடம் கிட்டேயே நான் கற்றுக்கிட்டது டேரோ ரீடிங். அது மூலமாக அது நாங்கள் அதை ஒரு இண்டிகேஷனாக
ஒரு ஜோசியம் மாதிரிலாம் கிடையாது. இட் டெல்ஸ் யூ மெனி திங்ஸ் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி. யுவர் தாட் இஸ் எனர்ஜி. த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. தெர் இஸ் நோ பாஸ்ட், ப்ரெசென்ட் ஆர் ஃபியூச்சர். எவ்ரி திங் இஸ் அ கண்டினியூம். நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுவாங்க. குவாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேஸ் கண்டினியூம் தான். அதில் பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர்லாம் கிடையாது. அதில் நம்மளுக்கு வரப்போகிறது தெரிஞ்சுக்கலாம். வந்து போனதுக்கான காரணமும் தெரியும். அதுதான் டேரோ பிரின்சிபல். அதையும் அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். இது இல்லாமல் ஸ்விட்ச் வேர்ட்ஸு, குவாண்டம் ஹீலிங். எல்லாருமே குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கு போயாச்சு. குவாண்டம் ஹீலிங் இருந்தாச்சு. அதுக்கப்புறம் காஸ்மிக் எனர்ஜி ஹீலிங்ல நிறைய இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் நான் ஒரு லைஃப் லாங் லேர்னர். நான் முதல்ல வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2014 மில்லியனர் மைண்ட் இன்டென்சிவ் டாக்டர் ஹார்வேக்கரோட, டாக்டர் இல்லை, ஹார்வேக்கரோட கோர்ஸ் ஜாயின் பண்ணி அது சக்ஸஸ் கேன் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குவாண்டம் லீக்ல போய் கற்றுக்கிட்டேன். மைண்ட் வேலியோட லைஃப் கோச்சிங் ட்ரைனிங் எடுத்தாச்சு. ஸோ லைஃப் இஸ் கோயிங் ஆன். எனக்கு இதில் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளாரையே ஒரு ஹீலிங் பவர் இருக்கு. அதை எப்படி கொண்டு வர்றதுன்னு கத்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாரும் நம்மளுடைய நோயினுடைய எந்த வியாதியா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும் அல்லது எமோஷனலா இருக்கட்டும், உணர்வு பூர்வமான வியாதியா இருக்கலாம், சில பேருக்கு மனநிலை ரீதியா இருக்கலாம். எல்லாத்தையும் சில இதை வந்து முழுமையா குணப்படுத்திட முடியும், சில இதை வந்து மேனேஜ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே இந்த ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி தெரப்பின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் எனர்ஜி ஹீலிங். நம்மளுடைய கார்மிக் இதை பொறுத்து நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோமோ அந்த சமயம் நம்மளுக்கு ஹீலிங் கிடைச்சிடும். இதுதான் என்னுடைய ஹீலிங் ஜேர்னி. 25 வருஷத்துல ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரேகி, பிராணிக் ஹீலிங். அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டிஆர்டிஓ. ஃபைனலாக அதுக்கப்புறம் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணி 79 எக்ஸாம் 1982 ஜாயின் பண்ணி டெல்லியில் இத்தனை வருஷம் இருந்தேன். 2014 ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வந்து சென்னையில் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தேன். அதனால் அந்த மாணவ செல்வங்கள் கூட பழகிற இதுவும் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்ச எல்லா கலைகள் மூலமாக அவங்கள எப்படி பண்படுத்துறதுன்றதை நான் உபயோகித்தேன். ஒரு 3 வருஷமாக தான் நான் ஆன்லைனில் வந்திருக்கேன். 2022க்கு அப்புறம் ஒரு நிகழ்வால், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வால் நான் 23லேருந்து ஆன்லைனுக்கு வந்துட்டேன். சித்தார்த் ராஜசேகரோட இதில் ஜாயின் பண்ணேன். மைண்ட் வேலி லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷன். மைண்ட் வேலியில் லைஃப் ரிமெம்பர், ஐ கீப் லேர்னிங் ஸோ மெனி திங்ஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் என்ன படிக்கிறேன்னா டிஎன்ஏ ஹீலிங்கும் எபிஜெனெடிக்ஸ் அண்ட் எல்லாமே நியூரோ சயின்ஸ் தான். அதான் ஏடிஹெச்டி சில்ட்ரன், ஆட்டிசம் டிஸார்டர் இருக்கு இல்லையா, ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மூலமாக இயற்கையாக முத்திரைகளோ அல்லது இத்தனை ஹீலிங் டெக்னிக் இருக்கு. இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஜாப்பனீஸ் டெக்னிக் ஒன்று ஜின்ஷின் ஜிட்ஸுன்னு இருக்கு. அது சவுண்ட் ஹீலிங் எம்வி பிரியாங்க் சொல்லி கொடுத்தாரு. பவுலில் வந்து சவுண்ட் வரும், அந்த சவுண்டு மூலமாக நம்ம ஒவ்வொரு சக்கராவுக்கும் ஒரு பவுல் இருக்கு, அந்த ஹீலிங் அதிர்வல்கள் மூலமாக சவுண்ட் ஹீலிங் பண்ணலாம். இதையும் கத்துட்டேன். எல்லாம் எதுக்கு இதெல்லாம்? நம்மளுக்குள்ளார இருக்கிற ஒரு எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. எனக்கு கிடைச்சது. நான் நிறைய கத்துட்டு இருக்கேன். அதை வந்து பிரயோகிச்சு நிறைய பேரை குணப்படுத்தியிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க உங்ககிட்ட சொன்னாலே குணமாகுதுன்னு. அதெல்லாம் என்ன, அவங்களுடைய குணப்படுத்துற சக்தியை அவங்க தூண்டி வைக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நான் இங்க போய் இந்த மரத்துல ஒரு கயிறை கட்டுனா நான் நினைச்சது நடக்கும்னு. அதே மாதிரிதான் இது. நம்ம வந்து நம்மளுக்குள்ளார இருக்க சக்தியை தான் நம்ம வந்து பிரயோகிக்கிறோம். ஆனா அதுக்கு நம்மளுக்கு ஒரு வெளியில ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது. கோயிலுக்கு போறோம், மனசார பிரேயர் பண்றோம், அந்த அதிர்வலைகள் அங்க கேக்குது. எந்த விதமான உருவப்படுத்தியிருந்தாலும் தெய்வங்களை நம்மளுடைய பிரார்த்தனைக்கு செவிமடுக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கும் பொழுது அது நிச்சயமா நடக்குது. எல்லாமே எனர்ஜிங்கிறதால எண்ணங்கள் எனர்ஜி, எல்லாமே அதிர்வலை. அந்த அதிர்வலைகளை சரியான ஃப்ரீக்வன்சில நம்ம வச்சோம்னா சூப்பரா இருக்கலாம். வாழ்க்கையில வியாதியெல்லாம் வராது. வந்த வியாதியும் நம்ம எளிதில் குணப்படுத்திடலாம். ஓகே, இதை நான் உங்களுக்கு சொல்லித்தர ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நம்மளுக்குன்னு எவ்வளவு நாள் இருக்கு தெரியாது. அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச கலைகளை 25 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கலைகளை யார் வரீங்களோ வாங்க, கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு உங்களுக்கு உள்ளார இருக்க அந்த வைத்தியரை ஊக்குவிச்சு உங்களையும் குணப்படுத்திக்கலாம், உங்களை சுத்தியில இருக்கவங்களும் குணப்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சத்துல இருக்க
எத்தனையோ அநியாயம்லாம் நடக்குது பூமியில. எங்க பார்த்தாலும் சண்டையும், சச்சரவும், பசியும், பட்டினியும். அதுக்கான நம்மளுடைய பிரேயர்ஸையும் கொடுத்து உலகத்தையே ஹீல் பண்ணலாம். வரீங்களா? என் கூட ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து அகாடமி ஆஃப் இன்னர் அல்கெமின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சிருக்கேன். ஆன்லைன் குரூப் தான். இது மூலமா நிறைய ஹீலிங் மொடாலிட்டிஸ எல்லாருக்கும் சொல்லித்தரேன். எப்படி குணப்படுத்துறது? ஒரு ப்ரொசீஜரை கத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணா எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கும். சுவிட்ச் போட்டா பல்பு எரியும். நீங்க போட்டாலும் எரியும், நான் போட்டாலும் எரியும், சின்ன குழந்தை போட்டாலும் எரியும். அதே மாதிரி தான் நம்ம சரியான விதத்துல கத்துக்கிட்டா என்னால ஹீல் பண்ண முடியல, உங்களாலையும் ஹீல் பண்ண முடியும். வரீங்களா என் கூட? ஒரு சுதந்திர பறவையா நம்ம வந்து நம்மளுக்குள்ள சக்தியே ஊக்குவிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். இந்த வாழ்நாள் ஒரு வாழ்நாள் தான் எல்லாருக்கும். அதை சந்தோஷமா கழிக்கலாம். பார்க்கலாமா?